தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். காளியம்மாள் மீண்டும் கட்சிக்கு வந்தால் சேர்ப்பீர்களா? நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் நச்சுன்னு பதில் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். காளியம்மாள் நாம் தமிழர் கட்சி மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர். அவருடைய பேச்சை ஒருமுறை கேட்ட அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் இணையுமாறு கூறினார். அவரும் இணைந்தார். தமிழகம் முழுவதும் மேடைகள் அமைத்து கொடுத்து அவருக்கு பேச வாய்ப்பு கொடுத்து தமிழகம் முழுவதும் பிரபலமாக்கியது நாம் தமிழர் கட்சி. நன்றி மறந்தார் நாம் தமிழர் கட்சி மகளிர் பாசறை பொறுப்பாளர் காளியம்மாள். கட்சியை விட்டு விலகி போனார். தற்பொழுது எந்த கட்சியிலும் சேராமல் உள்ளார். பல கட்சிகளுடன் பேரம் பேசியதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சியில் மீண்டும் இணையப் போவதாக தகவல்கள் வந்தன. இது சம்பந்தமாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களிடம் பத்திரிகையாளர்கள் நேர்காணலின் பொழுது கேள்வி கேட்டனர். நாம் தமிழர் கட்சி மகளிர் பாசறை முன்னாள் பொறுப்பாளர் காளியம்மாள் அவர்கள் மீண்டும் கட்சியில் இணையப் போவதாக தகவல்கள் வருகின்றது. காளியம்மாள் மீண்டும் கட்சிக்கு வந்தால் கட்சியில் சேர்ப்பீர்களா என்று சீமான் அவர்களிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டனர். அதற்கு செந்தமிழன் சீமான் அவர்கள் அது வெறும் தகவல் தானே என்று கூறிவிட்டு ஒரே வார்த்தையில் முடித்துவிட்டு சென்று விட்டார். நாம் தமிழர் கட்சி முன்னாள் மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் தான் மீண்டும் நாம் தமிழர் கட்சியில் இணையப் போவதாக அவர் கூறவில்லை. ஆனால் மற்றவர்களிடம் தூது விடுவதாகவும் கூறப்படுகிறது. மாற்றுக் கட்சிக்கு போவதாகவும் கூறப்படுகிறது. மீண்டும் நாம் தமிழர் கட்சியில் இணையப் போவதாகவும் செய்திகள் பரவுகின்றன. ஆனால் உறுதியாக நாம் தமிழர் கட்சி இணையப் போவதாக அவர் தெரிவிக்கவில்லை. ஆகவே யூகங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்க முடியாது. செந்தமிழன் சீமான் அவர்கள் வெறும் தகவல் தானே என்று கூறிவிட்டு ஒரே வார்த்தையில் பதிலளித்துவிட்டு சென்று விட்டார். இந்த கேள்விக்கு இதுதான் பதில். யூகங்களுக்கெல்லாம் எந்த தலைவரும் பதிலளிக்க முடியாது. அவர் மீண்டும் நாம் தமிழர் கட்சியில் இணையப் போவதாக அவர் வாய்ப்பட உறுதியாக சொல்லட்டும். அது பற்றி செந்தமிழன் சீமான் அவர்கள் முடிவெடுப்பார்.